வாழ்க வளமுடன். நண்பர்களே, நாம போன வாரம் சந்திப்புல விழிப்புணர்வினுடைய அவசியம் பற்றி தொடர் சிந்தனையில இருந்து கொண்டிருக்கிறோம். போன வாரம் உங்ககிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சேன். என்னன்னு நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை சுற்றி இருக்கிற பொருள்கள், நபர்கள், உறவுகள் அனைத்தையும் பந்தப்படுத்திக் கொள்ளாமல், பந்தப்படுத்தும் போதுதான் அபிப்பிராயம் தோன்றும் நமக்குள்ள. ஒரு அண்ணன், இது என் செடி, இது என்னோட வீடு, இது என் காரு, இது அவருடைய காரு, இப்படின்னு ஏதாவது ஒன்னோட நீங்க பந்தப்படுத்தும் போதுதான் உங்களுக்கு அபிப்பிராயம் தோன்றும். அது அப்படியே உங்களை கூட்டிட்டு போயிடும். எங்க போய் நிறுத்துன்னு சொல்ல முடியாது. அது அந்த நாள் முழுவதும் கொண்டு போனாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. நான் சொல்லுவேன் அடிக்கடி, நண்பர் ஒருத்தர் இடையில தூக்கத்துல முழிச்சாருன்னா, ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவர். தூக்கத்துல இரவுல முழிச்சாருன்னா என்ன ஆகுமாமா? தூங்கவே முடியாது. அப்புறம் என்னங்கய்யா பண்ணுவீங்க? முடிச்சுட்டு லைட்டை போட்டா சத்தம் போடுவாங்க வீட்டுல. அதனால லைட் ஆஃப் பண்ணிட்டு உட்கார்ந்துகிட்டே இருப்பாங்க. இது யார் செய்யறா? எது உங்களை அப்படி சிந்தனையில ஆழ்த்தி உட்கார வைக்கிறது? அவருக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாத்துக்கும் அந்த மாதிரி நிகழ்வுகள் கடந்திருக்கலாம். சிலர் அனுபவிச்சுட்டு இருக்கலாம். இப்ப எத்தனை பேர் நாம இங்க பேசிட்டு இருக்கும்போது இங்க இருக்க முடியும்? டக்குன்னு நம்ம வீட்டை சுத்தி நினைவுகள் போயிடுது. அதாயிடுமோ, இதாயிடுமோ, அப்படியோ எப்படியோ. தவம் பண்ணும் போதே எத்தனை பேர் ஆக்சுவலா மெடிடேஷன் தியானம் நமக்குள்ள நிகழ வேண்டிய ஒன்று. ஆனா நாம இப்ப இன்னும் கைடடாவே இருக்கும். இன்னும் அந்த கைடன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். சக்திகளம், சிவக்களம். ஏன்னா இந்த மனம் பரபரப்பா என்ன பண்ணிடுது? ஏதாவது ஒன்றை போய் பிடிச்சிக்கிட்டு பயணிக்க ஆரம்பிக்கும். போன வாரத்துல ஒரு நண்பர் சந்திச்சு பேசிட்டு இருந்தார். நாங்க இந்த பயிற்சியில வேற இருக்கிறோமாச்சா நம்ம எல்லாம். உங்களை போல நானும் இதை முயற்சி செய்துட்டே வரேன். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் என்ன என்ன சுயத்தோடு கனெக்ட் பண்ண முயற்சி செய்துட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நண்பர் வந்து கேட்டாரு, உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார். டக்குன்னு என் மனசுக்குள்ள என்ன வந்து தெரியுங்களா? ஒரு 3000 வருஷம் இருக்குமா அப்படி இருக்கலாம். ஒரு 3000 வருஷம் அப்படின்னா அவர் சிரிக்கிறார். என்னாச்சுங்க உங்களுக்கு அப்படின்னு சிரிக்கிறார். அவங்க வெறும் இந்த உடலை மட்டுமே பார்த்து வயதை திட்டமிடுகிறார். ஆனா நம்மளோட பயிற்சியில் ஆழ்ந்து செல்றவங்களுக்கு தான் அதோட உண்மை தன்மை புரியும். நாம் உடல் அல்ல, மனமும் நாம் அல்ல, அதையும் கடந்த ஒன்று என்று. அதற்கு அழிவும் இல்லை. அதை உற்பத்தியும் பண்ண முடியாது, அழிக்கவும் முடியாது. சரியா நான் யாருன்னு உங்களுக்கு புரியும் போது நான் சொன்ன இந்த பதிலுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். அருட்தந்தை வாழ்வின் நோக்கம் என்று சொல்லும் போது தன்னை உணர்தல் அப்படின்னு போட்டிருந்தார். உடனே நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அதனுடைய பொருளை புரிஞ்சுக்கிட்டோம். நாம யாரு அப்படிங்கிற பொருள் நமக்கு தியரிட்டிக்கலா தெரியும். ஓ, இதைத்தான் சொல்லியிருக்காரு போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணிட்டோம்? அதை அப்படியே விட்டுட்டோம். அது வெறும் உங்க நாலேஜா மட்டும் இருக்கும், உங்க அறிவா இருக்கும், உங்களுடைய கற்றறிவாக இருக்கும். அறிவுன்னு கூட சொல்லக்கூடாது, கற்றறிவா தான் இருக்கும். தன்னை உணர்தல் என்பது
வெறும் கற்றறிவா இருக்கும். நான் உடல் அல்ல, மனம் அல்லன்னு அழகா நீங்க பிறருக்கு சொல்லுவீங்க. ஆனா, தன்னை உணர்ந்த நிலையில உலக இன்பங்களை அனுபவிக்கணுங்கன்னு அந்த தொடர்ச்சியா வர வேண்டிய வாக்கியம் கமா போட்டதுனால இப்ப என்ன ஆயிடுச்சு, தன்னை உணர்வதை பற்றி நாம் தெரிஞ்சிட்டோம். அகத்தாய்வு 2ஆம் நிலையிலேயே நான் யார் தத்துவம் சொல்லிக் குடுத்துட்டாங்க. சோ நாம வெரி கிளியர் அபௌட் ஹூ ஐ ஆம். நான் யாருங்கிறத பத்தி எனக்கு கிளியரா என்ன ஆகும்? தெரியும். அதோட துரியாதீத தவம் வேற சொல்லியிருக்கோமாச்சா, நமக்கு தெரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இந்த மனம் என்ன பண்ணிரும்? கன்க்ளூட் பண்ணிரும். அந்த மூட்டை கட்டி ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டு, அடுத்த விஷயத்துக்கு போயிடும். அப்படி இல்ல. அது அல்ல பயிற்சி. அது வெறும் கற்றுக்கொள்ளுதல் மட்டும்தான். நீங்க உணர்வு தளத்துக்கு வர வேண்டும் என்ற முயற்சியில தான் நாம இப்போ தொடர்ந்து வேதம் குடும்பம் சார்ந்த ஞானாசிரியர்கள் அனைவரும் ஞான ரிஷியுடைய வழிகாட்டுதலின் பேரில தொடர்ந்து நாம இந்த பயணத்துல இருக்கோம். நம்ம எல்லாருமே இந்த பயணத்துல இருக்கோம். கொஞ்சம் முன்னாடி ஒரு ஸ்டெப், 2 ஸ்டெப் முன்ன பின்ன இருப்போம் அவ்வளவுதான். பட் வி ஆர் ஆல் இன் த ஜர்னி. கொஞ்சம் முன்னாடி, கொஞ்சம் பின்னாடி இப்படிதான் இருக்கு. எல்லாம் ஆனா பார்க்கிற தூரத்துல தான் இருக்கு. அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க. மனதுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த பொருளினுடைய அவசியம். இது ஏதோ ஒரு நாள்ல பூத்து மாலையில வாடி போற சாதாரண செடி மலர்கள் போல இருக்கக்கூடாது. லெபனன்ல ஒரு மரம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஜோர்டான் சொல்லி. அது உயிர் பிடிக்கிறதுக்கு 6 ஆண்டுகள் ஆகுமா. 150 அடி, 200 அடி உயரம் வளரக்கூடிய மரம் அது. சுமார் 1000 வருஷங்கள் உயிர் வாழும். சோ, அது போல இருக்கணும் நம்மளுடைய இந்த தன்னுணர்வு. இந்த கவனித்தல் என்பது நம்ம எல்லாத்துக்கும் பழக்கப்பட்ட ஒன்று. எப்படி? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள சுத்தி இருக்கவங்கள நீங்க நல்லா கவனிக்கிறீங்க. அவங்க என்ன செய்றாங்க? என்ன உடை உடுத்திருக்காங்க? என்ன சிந்தனையில அவங்க பேசுறாங்க? எனக்கு தெரியும் அவங்க சொல்லும்போதே அது இந்த அடிப்படையில தான் பேசுறாங்கன்னு எனக்கு தெரியுங்க. நான் கண்டுபிடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றோம். பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். அதுல எந்த பலனும் இல்லை. அதற்காகவும் வரவில்லை. அப்படிதான் மகிழ்ச்சி அவங்க வாழ்வின் நோக்கத்துல பிறரை அறிதல்னு குடுத்திருப்பாரு. பிறரை உணர்தல்னு குடுத்திருப்பாரு. அப்படி எதுவும் குடுக்கல அவரு. தன்னை உணர்தல்னு குடுக்குறாங்க. அந்த நிலையில தான் உலக இன்பத்தை அனுபவிக்கும். அந்த நிலைகள தான் வாழ்க்கை தேவைகள நிர்ணயிக்கணும். அப்படியா பண்ணிட்டு இருக்கோம் பாருங்களேன். இதத்தான் விழிப்புணர்வுன்னு நான் அடிக்கடி உங்களுக்கு வலியுறுத்திக் கொண்டே இருக்கிறேன். உண்மையிலேயே நீங்க யாருங்கிறத நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப வருத்தப்படுறோம். நம்ம சுற்றி உறவுகள் இருக்காங்க இல்லையா? அவங்கள அவங்க கிட்ட அவங்க நம்மள புரிஞ்சுக்கலையே அப்படி. வருத்தப்படுறோமா இல்லையா? இப்படி நம்மள நடத்துறாங்களே! நம்மள புரிஞ்சுக்கலையே! நாம அவங்க மேல எவ்வளவு அன்பெல்லாம் வச்சிருக்கோம். அப்படின்லாம் நாம ஒரு கற்பனையா, பாவனையில இருக்கிறோமா இல்லையா? நெறைய பேத்துக்கு அது இருக்கு. நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு. நீங்க விரும்புற ஒருத்தர் உங்கள கடுசொல் அல்லது வருத்தமான ஏதாவது ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாருன்னா, மனசு துடிக்குது. போராடுது. அப்போ நாம முதல்ல நம்மள எங்க நாம யாருன்னு நமக்கு தெரியாதப்போ, நம்மள மற்றவர்கள் எப்படி யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும்? பேசிக்கா அதுவே குழப்பமாச்சே. அதுக்கான முயற்சி தான் இந்த விழிப்புணர்வுக்கான பயன். சோ,
நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். உங்க கூட சொல்றது மட்டும் இல்ல. நானும் இந்த நிகழ்வோடு உங்களோடு கலந்து இந்த பயணத்த மேற்கொண்டு கொண்டே இருக்கிறேன். நெறைய இடங்கள்ல தவறுதல் வரத்தான் செய்யும். மிஸ் ஆயிடும். மனம் வேற பக்கம் அப்படியே எதையோ நினைச்சுட்டு போயிட்டு இருக்கும். அதிலிருந்து விடுபடுவதற்கு காலம் ரொம்ப நேரமாகும். சில நேரம் மறந்து கூட போயிடும். அந்த தளத்துல இருந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் பண்ணோனே டக்குன்னு தோணுது. நோ. நீ உன் மனம் போன போக்கிலே அல்லது மனம் என்று நீ எண்ணிக்கொண்டு செயலாற்றிக் கொண்டிருக்கிறாய் என்று ஏதோ ஒன்று என்னை உணர்த்துகிறது. நோ. அப்படி. நான் ஜாக்கிரதைன்னு ஐயா அடிக்கடி சொல்லுவார். எல்லாத்துக்கும் எழுதி ஸ்டிக்கர்லாம் போட்டு கூட ஒட்ட வச்சாரு. அவரு என்னென்னவோலாம் ட்ரை பண்றாரு. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். இந்த அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் நீங்க விட மாட்டீங்க. சுயத்தோட நீங்க உங்க சுயத்தோட ஒன்றி இருக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு அனுபவம் ஆயிடுச்சுன்னா, அதை விட ஒரு மகிழ்வான நிகழ்ச்சி, ஒரு ஆனந்தமான ஒரு உணர்வு எங்கேயும் கிடைக்காது. நீங்க எந்த கோடை வாசஸ்தலத்துக்கு போனாலும் சரி, எந்த நண்பர்களோடு உறவாடினாலும் பழகினாலும் சரி, எவ்வளவு உயர்ந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சாலும் அதை விட உயர்ந்த ஒரு அனுபவமாகத்தான் இருக்கும். பாருங்களேன், உள்ள இருக்கிற ஒன்றை விட்டுட்டு வெளியே தேடிட்டு இருக்கோம். எவ்வளவு வருஷமா நினைக்கிறீங்க? நான் சொன்னது 3000 வருஷங்கிறது குறைவு. உங்களுடைய வயதை உங்களால கணிக்கவே முடியாது. எத்தனை காலம் இந்த பயணத்தை நீங்க செய்துட்டு இருக்கீங்க தெரியுமா? கற்பனையே பண்ண முடியாத காலங்கள் இது பயணித்துக் கொண்டே இருக்கிறது. என்றைக்கு தன்னுணர்வு பெற்று அது முழுமை அடைகிறதோ அப்பதான் இந்த பயணம் நிறைவு பெறும். சில சமயம் நமக்கு அந்த களைப்பு ஏற்படும். அடடா என்னடா இது வாழ்க்கை அப்படின்லாம். அப்ப பாருங்களேன், இந்த ஆன்மா எத்தனை ஆண்டு காலம், எத்தனை உடல் எடுத்து, எவ்வளவு அனுபவங்களை கடந்து தன்னை உணராத பட்சத்துல இந்த பிறவி பயணம் மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கத்தான் செய்யும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அருட்தந்தை அவர்கள் நமக்கு வாழ்வின் நோக்கமே இதுதான் என்று அறிவுறுத்துகிறார். அப்ப அதை கரெக்டா பிடிச்சுக்கணும் நாம. ஐயா அப்ப அதுக்காக வேலை செய்யக்கூடாதா? என் கடமையை செய்யக்கூடாதா? வீடு கட்டக்கூடாதா? கார் வாங்கக்கூடாதா? பைக் வாங்கக்கூடாதா? மொபைல் போன் வச்சுக்கூடாதா? கலர் சட்டை போடக்கூடாதா? அதெல்லாம் ஒண்ணு சொல்லல. தன்னை உணர்ந்த நிலையில என்ன சொல்றாரு? இயற்கை இன்பங்களை அனுபவிக்கணுங்கிறாரு. அதுக்கப்புறம் தான் முழுமையை அடைய முடியும். அது எப்ப நடணும்? இயற்கை இன்பங்களை அப்ப இப்ப இதுவரைக்கும் நாம பண்ணிட்டு இருந்தது என்ன? உறக்கத்துல இது எல்லாத்தையும் கடந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மகாவீரர் சொல்றாரு 48 நிமிஷம், 48 நாள் கூட இல்ல. 48 நிமிஷம் உங்களால விழிப்புணர்வோட இருக்க முடிஞ்சதுன்னா நீங்க முழுமை அடைஞ்சிட்டீங்க. போன முறை கூட கேட்டாங்க அம்மா, வாட்ச் நான் பாக்குறேங்க ஐயா. கரெக்ட். அதெல்லாம் அடிப்படை முயற்சி. நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பாக்குறதுக்கு உங்களுக்கே தெரியும். அந்த செகண்ட்ஸ் முள்ள ஓடும் போது கவனிச்சு பாருங்க. மேக்சிமம் 30 செகண்ட்ஸ் வரைக்கும் உங்களால, மேக்சிமம் நான் சொல்றது 10, 15 எல்லாம் மனம் ஓடிடும். அதை விட்டுட்டு வேற பக்கம் போயிடும். மேக்சிமம் 30 எல்லாம் தாண்டும் போது நீங்க அங்க இருக்க மாட்டீங்க. எதையோ சாதிச்சதாக நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பாருங்களேன். 30 செகண்ட்ஸ் சொல்றேன். நாட் மினிட்ஸ். 30 செகண்ட்ஸ் தாண்டுனீங்கன்னா உங்க மனம் அந்த முள் ஓடுறத கவனிச்சு பாருங்க. நான் சொல்றதை நீங்க ஒன்றும் அப்படியே ஏத்துக்க வேண்டியதில்லை. முயற்சி பண்ணி பாருங்க என்ன நடந்துட்டு இருக்கு உங்களுக்குள்ள. சிதறி ஓடிரும்.
அப்போ இவ்வளவு வலிமையான ஒரு ஆற்றல், அதை வளப்படுத்துறதுக்கு, மேன்மைப்படுத்துறதுக்கு, அது நமக்கு ஏன் இயற்கையை இது படைக்காம விட்டுருக்கலாமே. அதுதான் உங்களுக்கு வாழ்வே இயற்கை இன்பங்களை ஏற்று அனுபவிப்பதற்கான ஒரே டூல் இந்த உடலும் மனசும் தான். அதை பயன்படுத்த தெரியாம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுதான் நாமன்னு நினைக்கிறோம். அதனாலதான் அவர் சிரிச்சார். சார் நீங்க யோகாக்கெல்லாம் போய் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லி சிரிச்சார். நான் எனக்கு அளவில் நான் கரெக்டா யோசிக்கிறேன். ஆமா சரிதான். நம்மளுடைய பயணம் ஐயா அடிக்கடி சொல்லுவார். சரியா உணரும் போது மரணம் இல்லை என்ற ஒரு தெளிவு நமக்குள்ள ஏற்படும் சொல்லுவார். அப்போ இன்னும் மரணத்தை கண்டு பயம் இருக்குதா? நமக்கு வெறுப்பு இருக்கா? பொறாம இருக்கா? பிறர் சொல்லுவதில் நாம காயப்படுறோமா? அப்ப இன்னும் நாம தன்னை உணரல. நாம யாருங்கிற தெளிவு நமக்கு இன்னும் அனுபவமா வரல. கற்றறிவா இருக்கு உங்களுக்கு, நாலேஜ் இருக்கு, உங்களுக்கு தெரியும் எல்லாம். ஏன்னா குரு நமக்கு அதையெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு. அகத்தாய்வுல ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை நாம உணராதனால நம்மால நம்ம வாழ்வினுடைய தேவைகளையோ அல்லது அற வாழ்வையோ அல்லது நம்மளுடைய அந்த வாழ்க்கை தத்துவம் சொல்லக்கூடிய எந்த ஒன்றையும் முழுமையாக செய்ய முடியாது. அதெல்லாம் வெறும் பாடமாத்தான் இருக்கு. அகத்தாய்வு முதல் நிலையில படிச்சீங்க இல்லையா சார்? நாங்கெல்லாம் அகத்தாய்வு படிச்சு ஆசிரியராகி எவ்வளவு காலம் நிறைய பேத்துக்கு தீட்சை கொடுத்து பயிற்சி எல்லாம் கொடுத்து வந்துட்டா, இப்ப போய் அகத்தாய்வு முதல்நிலையை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்களே. இப்பதான் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அது மிக அவசியமான ஒரு விஷயம். முதலடியை கரெக்டா எடுத்து வச்சாதானே உங்களால அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியும். ஜஸ்ட் முதல்ல நாம ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம். சாமி சொல்லுவாங்க மகரிஷி அடிக்கடி. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், அடுத்தது கன்ஃபர்மேஷன். இதெல்லாம் சரிதானா? கரெக்டான விஷயம் தானா? வாழ்வுக்கு பயன்படக்கூடியதா? நல்லதா? நமக்கும் பிறருக்கும் துன்பம் விளைவிக்காததா என்பதை பற்றி அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதை கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். கரெக்ட், திஸ் இஸ் ஆல் கரெக்ட். எனக்கோ பிறருக்கோ துன்பம் விளைவிக்காது, நன்மை செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும். ஸோ இவைகளெல்லாம் தகுதியானவை என்று கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபர்மேஷன். ஸோ அந்த ஸ்டேஜில் நாம இருக்கோம். டிரான்ஸ்பர்மேஷன் நிகழலைன்னு சொல்லலாம். தரமாற்றம் நமக்குள்ள இன்னும் நிகழவில்லை. அதற்கான முயற்சியில தான் நாம இருக்கிறோம். ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நிகழலைன்னு சொல்லிட்டாரு ஐயா, அப்படி சொல்லல. அப்படி we are on the process, நடந்துட்டு இருக்கு நமக்குள்ள. ஓகே. சோ மீண்டும் சொல்றேன், இன்னில இருந்து மீண்டும் அதை வலியுறுத்தல். எந்த அபிப்பிராயம் இல்லாம, எந்த ப்ரீஜுடிஸ் இல்லாம, அதாவது அதை பற்றி எந்த ஏற்கனவே இருக்கிற அபிப்பிராயங்கள் இல்லாம ஒரு பொருளையோ நபரையோ உங்களை சுற்றி இருக்கும் நிகழ்வுகளை பார்க்க முயற்சி செய்யுங்க. நான் பண்ணிட்டு இருக்கேன், ட்ரை பண்ணி பார்க்கிறேன். ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு, அற்புதமா இருக்கு. இதுதான் உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகும். இந்த அபிப்பிராயங்கள்லாம் எங்க இருக்கும்னு நினைச்சீங்க? மனதுல இருக்கக்கூடிய விஷயம். அவைகளெல்லாம் உங்க மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அது இல்லாம பாருங்கன்னா மனம் இல்லாம நீங்க பாருங்கன்னு சொல்ல வரேன். அல்டிமேட்டா நாம அப்படிதான் பேசுவோம். மேபி இது உங்களுக்கு போர் கூட அடிக்கலாம். திருப்பி திருப்பி இதைத்தான் சொல்றாரு. நாம அதை கடக்கணும். தன்னை உணர்தல் நமக்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். நீ யாருன்னு கேட்டா எனக்கு உணர்வு தட்டணும் யாருன்னு. அந்த தளத்துக்கு நாம வரும்போதுதான் அதற்கப்புறம் இருக்கிற வாழ்க்கை முறை இருக்கு பாருங்க, அயராத விழிப்பு நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு வாழ்க்கை அனுபவமாக மாறும் என்று சொல்லி என்னுடைய அவசியத்தை மீண்டும் உங்களுக்கு வலியுறுத்தியிருக்கிறேன். இப்போ கவனித்தல் என்பது நமக்கு பழக்கப்பட்ட ஒன்று. அதை பிறரை கவனிச்சுட்டு இருக்கிற நாம நம்மளை கவனிக்க போறோம்.
அதுல முதல் படியா எண்ணம் இல்லாம, அபிப்பிராயம் இல்லாம, எந்த பந்தமும் இல்லாம எல்லா செயல்களையும், எல்லா அனுபவங்களையும், எல்லா பொருள்களையும் தொடர்பு கொள்ளும். அதுக்கு முயற்சி செய்யுங்க. இது ரொம்ப டெக்னிக்கலா இருக்கான்னு தோணல எனக்கு. நான் சொல்ற விஷயம் அதிகமா புரியும்னு நினைக்கிறேன். வேற இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. நாம நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.